வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். மலையாள திரையுலகை உலுக்கும் பாலியல் புகாரில் அதிரடி திருப்பம். இளம்பெண் அளித்த புகாரில் முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஆந்திரா, தெலங்கானாவில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் 2 நாட்களாக உணவு, குடிநீர் இன்றி பரிதவிப்பு. தேசிய பேரிடராக அறிவிக்க இரு மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை. விஜயவாடாவில் வெள்ளம் வடியாததால் 300க்கும் மேற்பட்ட கார்கள் நீரில் மூழ்கின. புதிய கார்கள் நீரில் மூழ்கியதால் உரிமையாளர்கள் கண்ணீர். சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சிகாகோவில் அயலக தமிழர்கள் மற்றும் முக்கிய தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க ஏற்பாடு. தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. கோவையில் மீன் அங்காடிகளிலிருந்து 100 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்பதாக ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே உயர்நீதிமன்றத்தில் மனு. அருப்புக்கோட்டையில் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பெண் டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல். ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 7 பேரை பிடித்து விசாரணை. எல்லை தாண்டி வந்ததாக கூறி தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம். செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. தேவநாதனிடமிருந்து 3 கிலோ தங்கம், 37 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தகவல். மீண்டும் வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத் நகரங்கள். சூரத், வல்சார் உள்ளிட்ட நகரங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முதல் முறையாக கைப்பற்றிய வங்கதேசம். சொந்த மண்ணிலேயே தொடரை இழந்ததால் பாகிஸ்தான் அணி மீது ரசிகர்கள் விமர்சனம். ஆந்திராவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி 2 நாட்களாக உணவு, குடிநீரின்றி தவிப்பவர்களை மீட்பு படையினர் மீட்டு வருகின்றனர்.
ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை சீற்றத்துக்கு இதுவரை 35 பேர் பலியாகியுள்ளனர். ஆந்திராவில் 43,000 பேர் 197 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 1,80,000 ஏக்கர் விளை நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விஜயவாடா நகரமே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் 3வது நாளாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் தன்னார்வ அமைப்பினரும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் மூலம் உணவு, குடிநீர், மருந்து உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். விஜயவாடா புறநகர் பகுதியான தனபுரி நகரில் 20,000 பேர் சிக்கியுள்ள நிலையில் குடிநீர் கூட கிடைக்காமல் தவித்ததாக மீண்டு வந்தவர்கள் தெரிவித்தனர். From 2 days, the flood has covered from all sides, and there was no rescue from the government. Even the boats are coming for 2 days, one boat, and that too in the main road and not covering the lanes where the old people are there. And the medicine supply is also not there, and there is no proper food. Water is also over in the tank. We have been suffering with the less adequate of drinking water as well as pump water. தெலுங்கானாவில் மழை வெள்ளத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மெஹபூபாபாத், முழுகு, சூர்யாபேட், கொத்தகுடம், கம்மம், வாரங்கல், நல்கொண்டா ஆகிய மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நெடுஞ்சாலைகள் மூழ்கிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. தட்லா, பூசப்பள்ளி மற்றும் மெஹபூபாபாத் இடையே சேதமடைந்த ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள இரு மாநில முதலமைச்சர்களும் நிவாரண பணிக்கு தொழிலதிபர்களும் தன்னார்வ அமைப்புகளும் உதவுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். வெள்ள நிவாரண நிதியாக இரு மாநிலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாயை திரைப்பட நடிகர் ஜூனியர் NTR வழங்கியுள்ளார். இதனிடையே ஆந்திராவை ஒட்டிய கடல் பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் தயாரிப்பு ஆலைகள், கிட்டங்கிகள் உள்ளிட்டவற்றில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஜாக்குலின் சைனீஸ் புல்டாக் வகை நூடுல்ஸை சாப்பிட்டு உயிரிழந்தது அவ்வகை உணவை விரும்பி சாப்பிடுபவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆன்லைனில் அந்த உணவை வாங்கி சமைத்து சாப்பிட்டு அச்சிறுமி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சீன நூடுல்ஸ் விற்கும் கடைகளில் காலாவதியான பொருட்கள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார். திருச்சியில் மட்டும் 800 கிலோ கெட்டுப்போன சைனீஸ் நூடுல்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சைனீஸ் புல்டாக்ங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்மந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸு. உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இதனிடையே தமிழ்நாட்டில் நூடுல்ஸ் விற்கும் இடங்கள் மற்றும் தயாரிப்பு ஆலைகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. காலாவதியான நூடுல்ஸ் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் விற்பனைக்கு வைத்திருந்த 103 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உக்கடம், லாரிப்பேட்டை மற்றும் செல்வபுரம் பகுதியில் உள்ள மீன் விற்பனையகங்களில் தலா 12 பேர் அடங்கிய 6 குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். சில கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறு கெட்டுப்போன மீன்களை வைத்திருந்த 9 கடைகளுக்கு விலக்கம் அளிக்க நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சிகாகோ சென்ற நகருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னதாக சான் பிரான்சிஸ்கோ சென்ற மு க ஸ்டாலின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். இதையடுத்து 8 நிறுவனங்களுடன் 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 1300 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ நகருக்கு சென்றார். அங்கு அவருக்கு சிகாகோ தமிழ் சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிகாகோவில் அயலக தமிழர்களுடன் கலந்துரையாட உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச உள்ளார். தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கேஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்தான் காரணம் என ஒன்றிய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே சார்பில் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி நாளை மறுதினம் ஒத்திவைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கமுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் கொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அவரது உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். மேலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது திடீரென தகராறு ஏற்பட்டு பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். மேலும் சம்பவ இடத்தில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக 6 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் நெல்லிக்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை கைது செய்தனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் திடீர் திருப்பமாக மேலும் ஒரு தனியார் பள்ளி முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் பள்ளி முதல்வர் சிக்கியது எப்படி? பள்ளியில் போலி என்சிசி முகாம், மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தனியார் பள்ளி முதல்வர் யார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாமை நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதன் நடுவே கைது நடவடிக்கைக்கு முன்பாக எலி பசையை தின்று தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இருந்தும் விசாரணையை தீவிரப்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன.
சிவராமன் மேலும் பல பள்ளிகளில் போலி NCC முகாம்கள் நடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அங்கேயும் தனது அத்துமீறலை சிவராமன் நிகழ்த்தியிருப்பாரா என்ற கோணத்தில் விசாரணையை அவர்கள் தீவிரப்படுத்தினர். போலீசார் எண்ணியது போலவே மேலும் ஒரு பள்ளியில் சிவராமன் ஒரு மாணவியிடம் அத்துமீறியது அம்பலமானது. பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஜனவரி மாதம் சிவராமன் போலி NCC முகாம் ஒன்றை நடத்தியுள்ளார். அப்போது அங்கு படிக்கும் 14 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த பள்ளி மாணவி புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகத்தினர் அதை மூடி மறைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல்களை கண்டுபிடித்த போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்த சிவராமனின் கூட்டாளிகளான சுதாகர், கமல் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தற்போது அந்த பள்ளியின் முதல்வரான வினோதினி என்பவரும் சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பள்ளியின் தாளாளர், பள்ளி ஆசிரியர்களிடமும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர்களும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் கைது நடவடிக்கைகள் அந்த மாவட்ட மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழிந்து விடுவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதிமுக தான் காணாமல் போய்க் கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் MP சு வெங்கடேசன் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரும் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விலைவாசி ஏற்றம், வரலாறு காணாத மின்கட்டண உயர்வு 3 தடவை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு குழாய் வரி, வீட்டு வரி, குப்பை வரி, பால் வரி ஏற்றம், அப்படி இத்தனை நடக்குது. மாணவர்கள் மாணவிகள் சீண்டல், இத்தனை நடக்குது. ஏதாச்சும் பேசுறாங்களா? சூடு சொரணை எதுவுமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லவே இல்லை. கம்யூனிஸ்டுகள் அழிந்து விடுவார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அழிய மாட்டோம்னா இந்த தேர்தலில் 1991 வருஷத்துக்கு பிறகு 35 வருஷத்துக்கு பிறகு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மதுரை MP வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். நீங்கள் தான் காணாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக காணாமல் போய் கொண்டிருக்கிறது. 3வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அண்ணன் செல்லூர் ராஜுக்கு பணிவோடு நான் சொல்லிக் கொள்கிறேன், பாசிச பாஜகவை எதிர்க்காத எந்த மாநில கட்சியும் கரைந்து காணாமல் போகும். அதுதான் ஒடிசா வரைக்கும் அனுபவம். நாடாளுமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி சென்னையில் மட்டும் இதுவரை 28,848 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் அருகேயுள்ள சூரப்பட்டு மற்றும் சோழிங்கநல்லூரை தொடர்ந்து திருவெற்றியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி திருவெற்றியூரில் நடைபெற்றது. இதில் மாதவரம், பொன்னேரி சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த 2099 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அவர்களில் 250 பேருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பட்டாக்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், சொந்த வீடு இருந்தாலும் பட்டா இல்லையே என்ற பலரது கவலையை திராவிட மாடல் அரசு போக்கி வருகிறது என்றார். பல ஆண்டு கனவு நனவாகியுள்ளதாக வீட்டுமனை பட்டா பெற்ற பலரும் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். எனக்கு 2004 எங்கள் அப்பா லேண்டை எனக்கு எழுதி கொடுத்தாரு. அப்போ இருந்து நான் பட்டாக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எழுதி போட்டு முயற்சி பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ தான் இவங்க திமுக ஆட்சியில் முயற்சி எடுத்து எனக்கு பட்டா கிடச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த பட்டாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராடிருக்கேன். இந்த ஆட்சி காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல, கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு ரொம்ப நன்றி. நல்லது சார், பயனுள்ள இருக்குது சார். எங்களுக்கு நல்லா இருக்குது. இதை வாங்கினோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணோம். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழகம் முழுவதும் 1 லட்சம் பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமலாக்கத்துறையின் வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது.
அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் விடுவிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிட்டது. இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பித்த பிறகு மீண்டும் விசாரிக்க முடியாது என்று ஜாஃபர் சேட் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதுபோன்ற நடவடிக்கையால் வழக்கு தொடர்ந்தவரின் நிலை என்ன என்றும் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை என்னவாகும் என்றும் அவர் வினவினார். மீண்டும் விசாரித்தால் இருதரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இணையதள பதிவுகளில் உத்தரவு விவரம் நீக்கப்பட்டு தில்லுமுள்ளு நடந்துள்ளது குறித்து விசாரிக்க மெமோ தாக்கல் செய்திருப்பதால் வழக்கை வேறு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று பொறுப்பு தலைமை நீதிபதியிடம் முறையிட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு உத்தரவை திரும்பப் பெறுவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லையா என்று வினவினர். உத்தரவில் கையெழுத்திடவில்லை, திருப்தி இல்லை என்றால் அந்த வழக்கை தன்னிச்சையாக மீண்டும் விசாரிக்க நீதிபதிகளுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் இறுதி வாதம் முடிந்துவிட்டதாக கூறுவது தவறு என்றும் தொழில்நுட்ப காரணங்களால் ஜாஃபர் சேட் மீதான மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ரத்து செய்யப்படவில்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் முறையாக பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணிலேயே ஒயிட் வாஷ் செய்து வங்கதேசம் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ராவல்பிண்டி டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 26 ரன்களுக்கு 6 விக்கெட்களை இழந்த நிலையில் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த லிட்டன் தாஸ், மெஹந்தி அசன் அபார ஆட்டத்தால் 262 ரன்கள் எடுத்து பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளித்தனர். இரண்டாவது இன்னிங்ஸிலும் அப்துல்லா ஷபிக், பாபர் அசாம், ஷான் மசூத், சவுத் ஷஹீல் போன்ற முன்னணி வீரர்களின் சொதப்பல் ஆட்டத்தால் பாகிஸ்தான் 172 ரன்களுக்கு சுருண்டது. இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தான் வீரர்களின் பந்துவீச்சும் எவ்வித அழுத்தத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதனால் 185 ரன்கள் இலக்கை துரத்திய வங்கதேச அணிக்கு வெற்றி எளிதாக கிட்டியது. இதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்த வங்கதேச அணி வரலாற்று சாதனை படைத்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக முதன்முறையாக டெஸ்ட் தொடரை வென்ற வங்கதேச அணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மறுபுறம் சொந்த மண்ணில் கடைசியாக விளையாடிய 10 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் அணியை அந்நாட்டு ரசிகர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் அங்குள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனை உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிலை அறிக்கையை தாக்கல் செய்த தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை காலியாக உள்ள டீன் பதவிகளை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாகவும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விரைவில் டீன் நியமிக்கப்படுவர் எனவும் கூறியது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே கல்லூரிகளுக்கான டீன் யார் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதால் அதை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். இந்த நியமனங்களை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் 2 வாரங்களில் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடும் ஹரியானாவில் ஒப்பந்த தூய்மை பணியாளர் பணிக்காக 46,000 பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் கடந்த 4 மாதங்களில் 39,990 பட்டதாரிகள் ஒப்பந்த தூய்மை பணியாளர் பணிக்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். மேலும் 6,112 முதுகலை பட்டதாரிகளும் இந்த பணிக்கு விண்ணப்பித்துள்ளதாக அந்த மாநிலத்தில் ஒப்பந்த பணியாளர்களை தேர்வு செய்யும் அமைப்பின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்த 1,17,144 பேர் இந்த பணிக்காக விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த பணிக்கு 15,000 ரூபாய் மாத ஊதியமாக வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கே அந்த மாநிலத்தில் வேலை இல்லாததால் தூய்மை பணியாளர் பணியிலாவது சேரலாம் என்ற முடிவுக்கு வந்ததாக விண்ணப்பித்த இளைஞர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
VST டில்லர்ஸ் மற்றும் டிராக்டர்ஸ் என்ற நிறுவனம் ஒசூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை அமைக்க உள்ளது. தமிழ்நாடு அரசின் தீவிர முயற்சியால் தமிழகத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் விவசாய உபகரணங்கள் மற்றும் டிராக்டர்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட VST டில்லர்ஸ் மற்றும் டிராக்டர்ஸ் என்ற நிறுவனம் ஹோசூரில் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை நிறுவ உள்ளது. இந்நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை ஹோசூரில் தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்ப மையம் EV கண்டுபிடிப்புகளை வேகமாக கண்காணிக்கவும், சோதனை திறன்களை அதிகரிக்கவும், சர்வதேச ஒத்துழைப்புகளை வளர்க்கவும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோசூரில் அமைய உள்ள மையம் இந்நிறுவனத்தின் முதன்மை R&D மையமாக செயல்பட உள்ளது. VST டில்லர்ஸ் மற்றும் டிராக்டர்ஸ் நிறுவனம் மின்சார வாகனம் உள்பட 10 புதிய தயாரிப்புகளை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் நாட்டில் செல்போன் பயன்பாட்டால் குழந்தைகள் மத்தியில் தூக்கமின்மை அதிகரித்து வரும் நிலையில் 2 வயது வரை செல்போன் தொலைக்காட்சியை காட்டவே கூடாது என பெற்றோர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. படுத்த உடனேயே தூங்கிவிடும் குழந்தைகளை பார்த்து குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என வளர்ந்தவர்கள் புலம்புவார்கள். ஆனால் இப்போது குழந்தைகளுக்கே போதுமான தூக்கம் கிடைக்காமல் போய்விட்டது. பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் தற்போது செல்போனில் விளையாடுவது, ரீல்ஸ் பார்த்து கொண்டே சாப்பிடுவது என காலம் மாறிவிட்டது. இது அவர்களை உடல் மற்றும் மன ரீதியாக பாதித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடன் நாட்டில் அதிகப்படியாக செல்போன், தொலைக்காட்சி திரையை பார்ப்பதால் குழந்தைகளுக்கு மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதாகவும் போதிய தூக்கம் கிடைப்பது இல்லை என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் 13 முதல் 16 வயதுடையவர்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 6.5 மணி நேரத்தை செல்போனில் கழிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வளரும் குழந்தைகளுக்கும் வெளி உலகத்திற்கும் இடையேயான இடைவெளி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 வயதுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் செல்போன் திரையை காட்டவே கூடாது என ஸ்வீடன் அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 முதல் 5 வயதான குழந்தைகள் நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் வரையும், 6 முதல் 12 வயதான சிறார்கள் 2 மணி நேரம் வரையும் டிஜிட்டல் திரையை பார்க்க அனுமதிக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 10 பருவத்தினர் அதிகபட்சம் 3 மணி நேரம் மட்டும் செல்போன் பார்க்க அனுமதி வழங்க பெற்றோர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் குழந்தைகள் மத்தியில் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் மற்ற நாடுகளிலும் இதுபோன்ற உத்தரவு வர வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரால் விவசாயம் பாதிப்பதாக மலை கிராம விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். வேளாண்மையை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழக ஆந்திர எல்லையான அல்லிக்குழி மலைத்தொடரில் பசுமை பொதிந்து காணப்படும் பிளேஸ்பாளையம் அல்லிக்குழி மலை கிராமங்கள்தான் வெயில் காலத்தில் வறண்ட பூமியாக மாறிவிடுகின்றன. மலையடிவாரத்தில் உள்ள இந்த கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு வசிக்கும் விவசாயிகள் 25 ஏக்கர் நிலத்தில் நெல், கத்திரி, மாங்காய், வேர்க்கடலை, கரும்பு உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்யும் நிலையில் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பது பெரும் சிரமமாக உள்ளது. ஒரு சிலர் மின்மோட்டார் மூலம் பாசன வசதி செய்திருந்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதும் விவசாயத்தை பாதிக்கிறது. அது சமீபத்தில் தான் ஆழப்படுத்தினாங்க, இன்னும் ஆழப்படுத்தலாம். அதுக்கப்புறமா அந்த ஏரி நிரம்பி ஓடையில் போகுது நேராக. அது அங்கங்கே தடுப்பணை வேண்டி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அவங்க நிதி ஒதுக்கி எங்களுக்கு செயல் திட்டத்தை கொண்டு வரதுக்குள்ளே ஓடையில் தண்ணி வந்தது கட்ட முடியதில்லை. இப்படியே ஒரு 3 வருஷ காலமாக தள்ளி போகுது. இப்போ உடனடியாக நிதி ஒதுக்கி அந்த ஓடையில் அங்கங்கே தடுப்பணை கட்டினா விவசாயத்துக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த மழை பெஞ்சு தண்ணி எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. வர்ற தண்ணி ஓடையில் வீணாக ஆற்றுல இதில் போய் கலந்து போகுது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இந்த கால்வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி எங்களுக்கு நீரோட்டம் எங்கெங்கே செக் டேம் எங்களுக்கு இல்லை ஏரியோ ஏதோ எங்களுக்கு சரி செய்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் பயணம் இருக்கும்.
மழைக்காலங்களில் காட்டாறு போல ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் வனவிலங்குகள் நீரருந்துவதற்காக கட்டப்பட்ட அகலமற்ற நீரோடைகள், கால்வாய்களால் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் விவசாயிகள். அவை வீணாக கடலில் கலப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கால்வாய்களை அகலப்படுத்தணும். அது ரொம்ப குறுகி ஆயிட்டுக்குது. அகலப்படுத்தினோன்னா இன்னும் பெரிய உதவியாக இருக்கும். காட்டாறு இந்த பக்கம் சுற்றி காடு, எங்கள் நடுவில் ஒரு எங்கள் கிராமம் இருக்குது. அந்த மலை தண்ணியிலெல்லாம் நேராக அந்த ஏரிங்க இல்லாத காரணத்தினால நேராக வீணாக ஆற்றுக்கு போயிடுது. ஆற்றுக்கு போயிட்டு அப்படியே கடலுக்கு போயிடுது. அதனால் எங்கள் கிராமம் விவசாயம் பாதிக்குது. தண்ணி இங்கே நிற்கிறதுக்கு வசதி இல்லை. நீங்கள் இங்கே ஒரு ஏரி செக் டேமோ ஏதோ அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இது எல்லாம் போகம் 3 போகம் விளை வைக்கலாம். இப்போ ஒரு போகம் தான் விளையுது. இங்கே மழையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது செக் டேமும் கட்டி கொடுத்தாக்க இருக்கிற ஜனங்க நல்லா தீர்வு காண முடியும். மலையிலேருந்து அப்படியே காட்டாட்டு வெள்ளம் இதில் கடலில் போய் கலகுது. இங்கே ஒரு ஏரி பாசலோ எதுவுமே கிடையாது. எங்கள் ஊர் லாஸ்ட்டு ஏரியா, நம்ம ஆந்திரா பார்டர் ரோட்டு ஏரியா. இங்கே எந்த வசதியுமே கிடையாது எங்களுக்கு. ஆந்திர எல்லையில் வீணாகும் மழைநீரை தடுப்பணை மூலம் சேமித்து அம்மாநில விவசாயிகள் பயன் பெறுவது போல தமிழக எல்லையிலும் மிகப்பெரிய ஏரி அல்லது தடுப்பணையை ஏற்படுத்தி கருகும் பயிர்களை காக்க வேண்டும் என்கின்றனர் மலை கிராம விவசாயிகள். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் லோகநாதன். மலையாள திரையுலகை உலுக்கி வரும் பாலியல் புகாரில் திடுக்கிடும் திருப்பமாக முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி மலையாள திரையுலகை உலுக்கி வரும் நிலையில் நாள்தோறும் ஒவ்வொரு நடிகையாக பாலியல் புகார்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் தமிழில் நேரம், மலையாளத்தில் பிரேமம் படம் மூலம் புகழடைந்த முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிவின் பாலி மீது எர்ணாகுளம் எஸ்பியிடம் இளம்பெண் ஒருவர் அளித்துள்ள புகாரில் படவாய்ப்பு தருவதாக கூறி கடந்த ஆண்டு துபாயில் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து எஸ்பியின் உத்தரவின் பேரில் ஊனக்கல் பகுதி காவல்துறையினர் நடிகர் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் நடிகர் நிவின் பாலியுடன் சேர்ந்து மொத்தம் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6வது குற்றவாளியாக நிவின் பாலியும் 2வது குற்றவாளியாக தயாரிப்பாளர் AK சுனிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நிவின் பாலி மீது கூட்டு பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மலையாள சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தம்மீதான குற்றச்சாட்டுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை என்று கூறியுள்ள நிவின் பாலி குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த மாதம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை அடுத்து மேற்குவங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் சட்டம் உடனடியாக இயற்றப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். அதன்படி அம்மாநில சட்டப்பேரவையின் 2 நாள் சிறப்பு கூட்டம் இன்று கூடியது. அப்போது பாலியல் வன்கொடுமை தடுப்பு மசோதாவான அபராஜிதா பெண் மற்றும் குழந்தைகள் குற்றவியல் சட்டத்திருத்த மசோதாவை சட்ட அமைச்சர் மோலோய் கட்டக் தாக்கல் செய்தார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் அல்லது நபர்களின் செயல்களால் பாதிக்கப்பட்ட பெண் மரணம் அடைந்தாலோ அல்லது உடல் ரீதியாக முடக்கப்பட்டாலோ குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு பரோல் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி மசோதாவுக்கு பாஜக முழு ஆதரவு தருவதாக கூறி 7 திருத்தங்களை முன்மொழிந்தார். ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மறுத்துவிட்டது. இந்நிலையில் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி பாஜக உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். রাষ্ট্রে যদি কেউ কাজ করে তাদের ফুল প্রোটেকশন দেওয়ার জন্য এই রাত্রি সাথী করা হয়েছে এবং হসপিটালগুলোর কাছেও
আমরা বলেছি, স্কুলগুলোকেও বলেছি। பாலியல் வன்கொடுமை தடுப்பு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெற்ற பாலியல் பலாத்கார சம்பவங்களை சுட்டிக்காட்டி நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதாக கூறினார். பாலியல் பலாத்காரம் நாட்டுக்கே அவமானம் என்று கூறிய அவர், மத்திய அரசு அதனை தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த மசோதா சட்டமாகும் போது பாலியல் குற்றவாளிகளை கையாள அபராஜிதா டாஸ்க் போர்ஸ் என்ற தனி பிரிவு காவல்துறையில் உருவாக்கப்படும் என்று மம்தா பானர்ஜி கூறினார். நல்ல எண்ணம் உள்ளவர் எவரும் இந்த மசோதாவை ஆதரிப்பார்கள் என்றும், இந்த மசோதாவில் கையெழுத்திட ஆளுநரை எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மசோதா ஒருமனதாக நிறைவேறியது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 5ஆம் தேதி மன்னார் வடக்கே வடமேற்கு குதிரைமலை பகுதியில் 3 விசைப்படகுகளில் தூத்துக்குடி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைபிடித்துச் சென்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் மீது அதிக குதிரை திறன் கொண்ட இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்வளத்தை அழித்ததாக அவர்கள் மீது கூடுதலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2 முறை இவர்களது காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கைதான தூத்துக்குடி மீனவர்களில் 12 பேருக்கு இலங்கை பணத்தில் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். எஞ்சிய 10 பேருக்கு செப்டம்பர் 10 வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஐசிஐசிஐ வங்கியின் சம்பளத்தை விட ஓய்வு பெறும் போது அதிக அளவில் பணப்பலன் பெற்றது குறித்து செபி தலைவர் மாதவி புட்ச் பதிலளிக்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. செபி தலைவராக இருந்து கொண்டே ஐசிஐசிஐ வங்கியிடம் மாதவி ஊதியமாக 16 கோடி ரூபாய் பெற்றதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளது. ஆனால் ஐசிஐசிஐ வங்கி பணியில் விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு 2014-15ஆம் ஆண்டில் பணப்பலன் வழங்கப்பட்டதாக அந்த வங்கி விளக்கமளித்தது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா, 2014இல் ஓய்வு கால பலன் வழங்கப்பட்டது என்றால் செபியில் முழுநேர உறுப்பினராக பிறகு 2016-17ஆம் ஆண்டில் மீண்டும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். The average annual salary of Ms. Madhavi P. Butch when she was employed with ICICI was 1 crore 30 lakh rupees. Annual salary, average. The average pension or the so-called retirement benefits turn out to be 2 crore 77 lakh per annum. Now how is it even possible? செபியின் முழுநேர உறுப்பினரான பிறகு ஐசிஐசிஐ வங்கியிடமிருந்து பணப்பலன் பெற்றது குறித்து மாதவி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் 7 நாட்கள் போலீஸ் காவல் விசாரணை முடிந்த நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து தியாகராய நகரில் உள்ள தேவநாதனின் இல்லம், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த நபர்களின் வீடுகள் என 12 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் முடிவில் நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களுக்கு சீல் வைத்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 27 வங்கிக் கணக்குகளை முடக்கி நடவடிக்கை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 7 நாள் காவலில் எடுத்த போலீசார் மயிலாப்பூர் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு தேவநாதனை நேரில் அழைத்துச் சென்று லாக்கரை திறந்து சோதனை மேற்கொண்டனர். இதில் 3 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி, 50க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். நிதி நிறுவன தலைமை அலுவலகம், பார்க்டவுன், வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பெரம்பூர் ஆகிய கிளை அலுவலகங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் 7 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரும் பொருளாதார குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு 17ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.